ஆண்டவர் கட்டுகளை அவிழ்க்கிறவர். ஆமென். எத்தனை வருஷ கட்டு? 18 வருஷம் சாத்தான் இந்த கூனியை கட்டி வைத்திருந்தான். அப்போ 18 வருஷத்துக்கு முன்பாக எப்படி இருந்திருப்பா? நல்ல ஆரோக்கியமாக இருந்திருக்கிற பாரு. 18 வருஷம் பிறப்பிலிருந்து சொல்லப்படலை. அப்போ பிஃபோர் 18 இயர்ஸ், 18 வருடங்களுக்கு முன்பாக அவள் நல்லா தான் இருந்தா. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு அவளை கட்டி அவளை எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாக மாற்றிவிட்டான். ஆனால் அவள் எங்க இருந்தா அப்படின்னா 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பாத்தீங்களா? 18 வருஷம். அது ஒரு ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். was bent over, could in no way raise herself up. அவ எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி. அவருடைய பார்வையெல்லாம் பூமியை பார்த்ததாகவே இருந்தது. ஒரு மனிதன் முகத்தை பார்க்க முடியல. ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியுமா? இவன் வந்துட்டாளேன்னு சொல்லி இவளை எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க, கேவலப்படுத்தியிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிமிர முடியாத கூனி போகிற சில குறைவுகள் இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தையை அனுப்பி அந்த கட்டுகளை ஆண்டவர் திறக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இவள் ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி. அப்போ ஆண்டவர் அவளை அழைத்து பிசாசை விரட்டலை. அவர் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஆமென், ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். தேட்ஸ் ஆல். இங்கே உள்ள ஆவி இருந்திருக்கு, கட்டுகள் இருந்திருக்கு. ஆனால் இவன் அந்நிய பாஷை பேசியோ அல்லது எல்லார் முன்பாக, இங்கே பாருங்க நான் பிசாசை விரட்ட போகிறேன்னு சொல்லி எல்லார் முன்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணலை. ஆமேன். ஒரு வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் இந்த ஆவியை ஆமேன் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. சில கட்டுகள் இருக்கலாம், வருஷங்களான கட்டுகள் இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்பெஷல் கேர் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பலிபீடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டு வரும்போது நாம் விடுதலை ஆவோம். அல்லேலூயா. ஆமென். எங்கே தனியாக அழைத்து ஸ்தோத்திரம் அவங்க மேலே கை வைத்து ஜெபித்து பிசாசை அப்பாலே போ அப்படின்னா தான் போகுமா? இல்லை, ஆண்டவர் அப்படிலாம் அப்பாலே போ சாத்தானெல்லாம் சொல்லலை. பலிபீடத்திலிருந்து ஸ்தோத்திரம் வார்த்தையை அனுப்பி தேவன் சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். பார்த்தீங்களா? ஆண்டோடைய ஸ்டைல், கர்த்தருடைய பாணி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எல்லா நேரத்துலையும் அப்பாலே போ சாத்தானே உன்னை கடிந்து கொள்கிறேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். ஒரு வார்த்தை போதும், அது தானாகவே புறப்பட்டு போயிடும். அல்லேலூயா. சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எப்படி நம்ம இந்த அறைக்குள்ளே வரும்போது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தோமா, சிம்பிளாக இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், இந்த அறை முழுவதும் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இருளை விரட்ட ஒரு பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நமக்குள்ள இந்த வார்த்தை என்ற வெளிச்சம் வரும்போது நமக்குள் காணப்படுகிற கட்டுகள் எல்லாம் தானாக அவிழ்க்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு வேணும் அவள் நிமிர முடியாத கூனியாய் இருந்தாள். கிரிப்பிள்டு உமன். she was a crooked woman, straightened out. இமீடியட்டா அடுத்த கணமே நிமிர்ந்து நடக்கும்படி தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் வெளியே தலை காட்ட முடியாத சில குறைவுகள் இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆனாலும் நீங்கள் ஆண்டவரை தேடி வர்றீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. அந்த ஓய்வு நாளை மட்டும் இவ மிஸ் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி தானே? ஏன் சர்ச்சுக்கு வாங்கன்னு கட்டாயப்படுத்துகிறோம்? யாருக்கு தெரியும், திடீரென்று சில கட்டுகள் நமக்குள்ள இருக்கலாம், அவைகளெல்லாம் அவிழ்க்கப்படும். ஆமென். அது அவர் தீர்மானிக்கிறது. எந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது கர்த்தர் தீர்மானிக்கிறது. ஆமென். மிஸ் பண்ணாம வாங்க ஏன்னு சொல்லி உங்களை ஏன் கட்டாயப்படுத்துகிறோம்? கர்த்தர் திடீரென்று எல்லார் முன்பாக ஸ்தோத்திரம் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 18 வருஷம் வந்திருக்கிறாளே. அப்போ இவருடைய விசுவாசத்தை பாருங்க. இந்த கூனியுடைய விசுவாசம்
அசைக்க முடியாத விசுவாசம். ஆமென். இவருடைய முகம் மனிதர் முகத்தை கூட நம்ம பார்க்க முடியாது. சில நம்ம சர்ச்சுக்கு வந்தால் நம்ம ஒரு ஒரு சந்தோஷப்படுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம விசுவாச மக்கள், நமக்கு நேசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்கள பார்க்குறதுப்போ அவ்வளோ சந்தோஷம். இவள் முகம் நிமிர்ந்து மனிதர்களையும் பார்க்க முடியாது. யாரை பார்க்க இவ வர்றா சர்ச்சுக்கு அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அவருடைய தளராத விசுவாசம், விடாப்பிடியான நம்பிக்கை அவளுக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஓய்வு நாளை தவறாம அட்டன் பண்ணணும். பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். அல்லேலூயா. யாருக்கு தெரியும் எந்த ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கவர்னு தெரியாது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தவறாமல் என் ஆலயத்தை நான் நாடுவேன். அல்லேலூயா. தவறாமல் ஆராதனைக்கு செல்லுவேன். ஓ ஆண்டவர் திடீரென்று என் கட்டுகளை ஆண்டவர் திறக்கும் போது, ஓ சோத்திரம், என் உள்ளம் மகிழும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் திடீரென்று உன் கட்டுகளை அறுப்பார். நீ தொடர்ந்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, தொடர்ந்து விசுவாசமாயிரு. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. ஹல்லேலூயா. ஆலய பிரகாரங்களை நாடி வருவதை விட்டு விடாதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை சொல்லுவோம். ஆலயம் செல்லுவதே. கரங்களை தட்டி, என் சபையுடனே ஓ கிருபையும் கிடைத்திட்டதே. திரு சபையுடனே நல்ல உற்சாகமாய் இன்றைக்கு ஆண்டவர் பல வருஷ கட்டுகளிலிருந்து உனக்கு விடுதலை தருவார். ஓ அவரை மனதார துதித்து பாடி ஆராதி. எல்லா இருளின் ஆதிக்கங்கள் விலகட்டும். பொல்லாத சாத்தான் கிரிகள், ஓ எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டுமா. ஆமென். ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே. ஆமென். தூயவரே சுவையே அலங்காரம். Glory. ஆமென். ஷபலப ஹதரபா. உமது வீட்டின் நன்மையால் ஒவ்வொருவரும் திருப்தியாகட்டும் அப்பா. வருஷங்களாக மாதங்களாக போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் ஆண்டவர் கட்ட அவிழ்ப்பீராக. ஆமே. அலங்கார வாசலாலே. ஆமே. தெய்வ வீட்டின் ஆமே. கரங்களை நல்ல மேலே தட்டி ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம். We love you Jesus. We worship you Lord. Amen. We lift up your name. துதித்திட தொழுதிட தூயவர். ஓ அவள் தவறாமல் பங்கெடுத்தாள். 18 வருஷத்துக்கு முன்பாக நல்லா இருந்தா, ஆனா இப்ப பிரச்சனை. வருஷங்கள் ஆயிடுச்சே. எத்தனை விசுவாசி பார்த்துருப்பாங்க, இவ இப்படியே இருக்கிறாளே, இந்த மனிதனுடைய நிலைமை இப்படியே இருக்குன்னு சொல்லி அநேகர் உங்களை பரியாசம் பண்ணியிருக்கலாம், ஏளனம் பண்ணியிருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் கட்டுகளில் இருந்து அவிழ்க்க அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். கீப் ஆன் ப்ரே. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், தொடர்ந்து அவரை விசுவாசிப்போம், தொடர்ந்து ஆலய பிரகாரங்களில் வாஞ்சியாக இருப்போம். கர்த்தர் நமது காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். ஆமென். பலவீனப்படுத்தும் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, அது பாருங்க, தலை நிமிர்ந்து நடக்கல, கூனி குறுகின வாழ்க்கை. இவளுக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, யார் என்னை ஏளனம் பண்ணட்டும், யார் பரியாசம் பண்ணட்டும், நான் ஆண்டவருடைய ஆலயத்தை நாடுவேன். அல்லேலூயா. ஆமென். நம்ம பல நேரங்களில் பிறருக்காக வாழ்கிறோம். ஐயோ அவங்க என்ன சொல்லிடுவாங்க, அப்படி தானே? கவனித்து பார்த்தீங்கன்னா, பிறருக்காக ரொம்ப அதிகமாக நம்ம வாழ்கிறோம். சிலருக்காக அவங்க இந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது, இப்படி நடந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்முடைய சில ஸ்டேஜெல்லாம் நம்ம விட்டுறோங்க. கூனி நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கிறாள். யாருக்காக நான் வாழக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக நான் வாழ்வேன். ஆமென். யார் என்ன சொல்லட்டும், என்னை அவமானப்படுத்தட்டும், கேலி கிண்டல் பண்ணட்டும், இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த குடும்ப பிரச்சனை இன்னொரு விடுதலை ஆகலை, இவங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை மாதங்கள் சபைக்கு வர்றாங்க, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கேன்னு சொல்லி யார் என்ன சொல்லட்டும்,
நான் கர்த்தரை நம்பிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆமென். இங்க பாருங்க, நாயின் ஒரு விதவையும் ஆண்டவர்கிட்ட கேட்கல, எனக்கு ஒரே ஒரு குமாரன் மரித்து விட்டான், எனக்கு வாழ்வாதாரம் இல்லை, என் புருஷனும் இறந்துட்டான், நீங்க வந்து இந்த பையனை உயிரோடு எழுப்புங்க ஆண்டவரை. கூப்பிட்டாளா? கூப்பிடல. ஒரு நாளைக்கு முன்பாகவே ஆண்டோடைய அந்த கால அட்டவணையில் நாயின் ஒரு விதவியின் மகனை அந்த பாடையை தொட்டு அவளை சுகமாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டத்தில் ஒன்று. ஆக ஒரு நாளைக்கு முன்பாகவே அவர் நடைபயணமாக வந்து ஆமீன் அடக்கம் பண்ண போகிற வழியில் நாயின் ஊர் விதவைக்கு அற்புதம் செய்தார். ஆமேன். அவள் வருந்தி அழைக்கல. 100க்கு அதிபதி சொல்றார், ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறார். பார், நிறைய இடத்துல விசுவாசத்தை எதிர்பார்க்குறாரு, சில இடத்துல கூப்பிட்டா தான் போகிறாரு, சில இடத்துல கூப்பிடாம போகவே மாட்டேங்கிறாரு, கூப்பிட்டாலும் வெயிட் பண்ணு 3 நாள் கழித்து வரேன் அப்படிங்கிறார் லாசருக்கு. அப்போ கூப்பிட்டாலும் போகலை, வெயிட் பண்ண சொல்கிறாரு. சோத்திரம். சில இடத்துல விசுவாசம் இருக்கான்னு கேட்குறாரு, நான் உன்னை சுகப்படுத்த ஆமாம் என்னிடத்தில் உனக்கு விசுவாசம் இருக்கிறது. இப்படிலாம் நிறைய கண்டிஷன் வைக்கிறார். ஆனால் இந்த கூனிக்கு ஒரு கண்டிஷன் வைக்கவில்லை. அல்லேலூயா, ஆமேன். அப்படின்னா முழுக்க முழுக்க கர்த்தருடைய இரக்கம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 18வது நாளில் சில கோரிக்கை நீங்கள் வைக்காமல் இருக்கலாம், சில ஜெபக்குறிப்பு கூட அதுக்காக வைத்து ஜெபிக்காமல் இருக்கலாம். முழுக்க முழுக்க நம்மேல் ஆண்டவர் கிருபையாயிருக்கிறார். ஓ, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அவர் நமக்கு இரக்கம் செய்வார். ஓ, அவர் அவிழ்க்கும் போது எந்த பிசாசும் அதுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஓ, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி. அல்லேலூயா. பெதஸ்தா குலத்து சப்பானி கூப்பிட்டான ஆண்டவரை? கூப்பிடலையே. கோரிக்கை வைக்காமல், அழைக்காமல், விசுவாசம் எதிர்பார்க்காமல் திடீரென்று நமது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அது முழுக்க முழுக்க அவருடைய இரக்கங்க. நீ விசுவாசித்தால் அப்படியே ஆக கடவது. ஆமென். இவள் எவ்வளவேனும் நிமிரக்கூட கூனியா இருந்தால் பிசாசு இவளை கட்டி வைத்திருந்ததுங்க. இது கட்டப்பட்ட அனுபவம். கவனிங்க, ஆண்டவர் அவளை பார்க்கிறார். எத்தனை பேர் இருந்திருப்பாங்க தேவாலயத்தில்? ஆமென். அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கிற போது நடந்த அற்புதம். ஆண்டவர் டீச் பண்ணிட்டு இருக்கிறார், மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க யூதர்கள். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் இவளை பார்த்தது. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து. நல்ல கவனிங்க, மெசேஜ் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் சைலண்டா கேட்டு இருக்கிறாங்க. ஒரு நபரை மட்டும் நான் ஃப்ரண்ட்ல அழைக்கிறேன்னா எல்லாருடைய கண்கள் இப்ப யார் மேல இருக்கும்? அந்த கூனியின் மேல். ஃபுல் ஃபோக்கஸ், எல்லாருடைய அட்டென்ஷனும் அந்த கூனியின் மேல ஆண்டவர் வர வைத்து எல்லா கண்களுக்கு முன்பாக அவளை தலை நிமிர்ந்து நடக்க செய்தார். ஆமென். அப்போ முழு சபையும் அந்த 18 வருட கூனியை கவனிக்கும்படி எம்பெருமான் இயேசு செய்து எல்லாருக்கும் முன்பாக வெட்கப்பட்ட இடங்களில், தலை குனிந்த இடங்களில் கர்த்தர் இந்த 18வது நாளில் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்கும்படி உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பார்த்தீங்களா? அத்தனை பேர் இருக்கிறாங்க, அவளை மட்டும் பார்க்குறாருன்னா ஒரு வேதாகம விளக்க வல்லுனர் இப்படி சொல்றார். ஏன்னா அவள் தாழ்மையானவள். அவள் யார்? கூனி. எல்லாரும் நிமிர்ந்திருக்கிறாங்க, அவன் மட்டும் கூனி. அப்படி சொல்லிட்டு டிஃப்ரெண்டான ஒரு விளக்கம். அது ஆச்சரியப்பட்டேன். அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க வேதாகமத்துக்கு. பல கோணங்களிலே தியானிக்கலாம் வேதாகமத்தை. எல்லாரும் நிமிர்ந்து இருக்கிறாங்க, இவ தன்னை தாழ்த்தி, அவளுடைய பலவீனம் அப்படி. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அவளை அழைக்கிறார்னா யாரை ஆண்டவர் அழைப்பார் என்றால் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிறவர்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு கிருபை மேல கிருபை கொடுப்பாருங்க. எப்போதும் நம்ம தேவ சமூகத்தில் தாழ்மை இல்லாதலாம் இருப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாருடைய அட்டென்ஷனும் இப்ப அவள் மேல இருக்கிறது. அவளை பார்த்து பேசுகிறார் ஆண்டவர். வாசிக்க கேட்போம். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி.
அவள் மேல் தமது கைகளை வைத்தார். ம். உடனே அவள் நிமிர்ந்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, you are set free, that's all. நான் ஏற்கனவே சொன்னேன், அவளை கூப்பிட்டு ஏற்கனவே அவளுக்குள்ள என்ன இருக்கு? பிசாசு இருக்கு. பிசாசு அவளுடைய பலவீனத்தை கட்டி வச்சிருக்கிறான். பிசாசை பார்த்து பேசலை, ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்க வல்லவர் என்பதை இங்கே ப்ரூஃப் பண்ணுகிறார். ஆமென். வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. இங்கே பிசாசு ஆண்டவர் பார்த்து புறப்பட்டு போலாம் சொல்லலை, நீ விடுதலையாக்கப்பட்டாய், that's all, you are set free. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை அவளுக்குள் இருந்த அந்த ஆவியை ஆண்டவர் விலகி போக பண்ணினார். ஆமென். ஆக வார்த்தையை நம்புங்க, அதுதான் நம்மை விடுதலை ஆக்கும். ஸ்தோத்திரம். அற்புதங்கள் மறைமுகமாக தானாக நடக்கும். ஆமென். அற்புதங்களை நம்பி வர வேண்டாம், வார்த்தையை நம்பி வந்தால் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதமெல்லாம் வாய்க்காதே போகும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு எப்படிங்க ஆவி பிடிக்கும்? அது நமக்கு ஒரு கேள்வி. பார்த்தீங்களா? சபைக்கு வர்றா, ரெகுலராக பங்கெடுக்கிறா, அவளுக்கு எப்படி இத்தனை வருஷம் கட்டு? அதெல்லாம் எப்படி? ஒரு கேள்வி தானே நமக்கு. ஆண்டவரை ஆராதிக்கிறவள், அவளுக்கு கடுகளவு விசுவாசம் இருக்குது, யாருடைய விமர்சனத்தை அவள் பொருட்படுத்தலை, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாள், அவள் அங்கே இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தான் தனியாக வந்திருக்கிறா, அவர்கள் கிடையாது. தெர் இஸ் நோ அசிஸ்ட். அவளுக்கு அசிஸ்ட் யாருமே இல்லை. அப்போ தனிமையாக தான் வாழ்ந்து வந்தா. சோத்திரம். அற்புதம் பெற்றதை பார்க்குறது கூட குடும்பஸ்தார்கள் இல்லை பாருங்க. தனிமையாக ஆண்டவரை மகிமைப்படுத்தினால் போட்டிருக்கு. ஸோ அவள் தனிமையாக்கப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள். ஆனால் ஆண்டவரை விடலை. அவளுக்குள்ளே இப்படி கட்டு வரலாமா? அதான் நமக்கு ஒரு கேள்வி. அப்போ வரலாம். ஆமென். ஸோ அது என்ன பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க? ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களுக்கு பிசாசின் கட்டுகள் வரலாமா? வரும். பிசாசு போராடுவாங்க. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நமக்கு வருகிற யுத்தம் கண்ணுக்கு தெரிந்ததல்ல, கண்ணுக்கு தெரியாதது. ஆமென். கண்ணுக்கு தெரிந்த எதிரியோட ஈஸியாக நம்ம யுத்தம் பண்ணிடலாம், சண்டை போட்டுடலாம். கண்ணை கட்டிட்டு ஒரு கத்தியை கொடுத்து உன் எதிரி அடி அப்படின்னா எப்படி அடிக்க முடியும்? ஸோ பிசாசுடைய போராட்டம் நமக்கு பயங்கரமாக இருக்கும். பல நேரங்கள் நம்மளால் தெரியாமல் இருக்கும். நம்ம ஒன்று செய்யணும், ஒழுங்காக ஆலயத்தை நாடி வந்தாலே போதும். கர்த்தரை எப்போ விடுதலை ஆக்கணுமோ அவையிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. ஆமென். அதான் சீக்ரெட். அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும், அவரை தவறாமல் ஆராதிக்கணும். எத்தனை கட்டுகளோ பில்லி சினிமா இருந்துட்டு போகட்டும், அவர் எப்போ விடுதலை ஆக்குன்னு நினைக்கிறாரோ விடுதலை ஆகட்டும். அல்லேலூயா. அவர் சொல்லல பார்த்தீங்களா, நீ பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி. இவளுக்கு 18 வருஷம், பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு 12 இயர்ஸ், 12 வருஷம். பெதஸ்தாக்குளோ சப்பானி 38 வருஷம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஏஜ். அந்த இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ யாருக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்துல அற்புதம் செய்வான்னு அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மரித்தவனை உயிரோடு எழுப்பினது பாருங்க. தலித்தாகுமி எழுந்திரு அப்படின்னார். சிறுவனே எழுந்திரு. அப்பதான் மறிச்சிருக்கிறா, அப்பா அவனை எழுப்பினார். சரி, விதவையின் மகன் எப்போ எழுப்பினாரு? அடக்கம் பண்ண கூட்டிட்டு போயிட்டு இருக்க போற வழியில எழுப்பினார். லாசரு எப்போ எழுப்பினாரு? அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்றே, நாருமே. ஆண்டவர் சில அவருடைய கால அட்டவணையில் யாருக்கு எப்பொழுது அற்புதம் செய்யணுங்கிறதெல்லாம் அவர் தீர்மானித்திருக்கிறாங்க. நம்மளால தீர்மானிக்கவே முடியாது. சோதரர் அடிக்கடி சொல்லுவேன், இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். அல்லேலூயா. எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு கட்டுகள் இருக்கலாமா? இருக்கலாம். பிசாசு போராடுவான். ஏன் அப்போஸ்தலர் அந்த பேதுருவே போராடி இருக்கிறான் பார். அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா
22:31. பின்னும் கர்த்தர், ம். சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல ம், சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பிசாசு நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறதுக்கு முன்பாக வித்தவுட் ஹிஸ் பெர்மிஷன், ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவன் குறுக்க வரவே முடியாது. ஹல்லேலூயா. வித் ஹிஸ் பெர்மிஷன் யோபுவையும் அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் வேலியடைத்தார். ஆண்டவர் தான் அந்த வேலையை நீக்கி விட்டு, இப்போ என் பையனை தொட்டுக்கோ, அவன் குடும்பத்தை தொட்டுக்கோ, அவன் விசுவாசம் விலையேற பெற்றதுன்னு சொல்லி கர்த்தர் அனுமதித்தால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையில் பில்லி சுனியமோ மந்திரமோ கிரியை செய்ய முடியாது. ஆமென். இதற்காக ஸ்பெஷலாக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டுகள் இருக்கா, இருக்கட்டும். தொடர்ந்து ஆலயத்துக்கு வருவோம். எப்பொழுது ஆண்டவர் விடுதலை ஆக்குறாரோ கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஆமென். அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஆமென். ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவர் பாருங்க பேதுருக்கு சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிஞ்சு போயிரும் மகனே. பிசாசு அப்படி என்கிட்ட வந்து போராடினா, சுலகில புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் அலோ பண்ணவே இல்லை. ஆமென். பார்த்தீங்களா, பரிசுத்த பவுலடிகளார பிசாசு வற்புறுத்தி துன்புறுத்தி இருக்கிறானே. அந்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்த பவுலுடைய எத்தனை பெரிய ஒரு பரிசுத்தவான். ஆமென். 13 நிருபங்களை எழுதினவர். அவருடைய வாழ்க்கையில போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. 2 கொரிந்தியர் 12:7 வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். பவுலடிகளை என்ன செஞ்சுட்டே இருப்பானா? குட்டிக்கிட்டே இருப்பானா? எப்படிங்க? அவ்வளோ வெளிப்பாடு பெற்றவர், 3ஆம் வானம் வரை போனவர். அவருக்கு சாத்தானுடைய தூதன் அடிக்கடி வந்து குட்டிக்கிட்டே இருப்பானா? ஆண்டவர்கிட்ட 3 விசை மன்றாடி ஜெபிக்கிறார். இப்படி சாத்தானுடைய தொந்தரவு எனக்கு தாங்க முடியல ஆண்டவரே. அது என்ன பலவீனன்னு சொல்லப்படலை. ஒரு சில சொல்கிறாங்க அவர் கொஞ்சம் ஹேண்டிகேப்டாக இருப்பார், கால் சரித்து நடந்திருப்பார். ஒரு சில வேதாகம வல்லுநர் சொல்கிறாங்க அவருடைய கண்கள் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு சில பலவீனம் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. சாத்தான் அவரை குட்டி கொண்டே இருந்தான். ஆண்டவர் அனுமதித்ததுங்க. மன்றாடி ஜெபிக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு, அந்த சாத்தானின் குட்டுதல், அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டே அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இவருக்கும் பலவீனத்தின் ஆவியின் கட்டுகள் இருந்திருக்கு. பாத்தீங்களா? 3 விஷயம் மன்றாடி ஜெபிக்கிறார். ஜெபத்துக்கு என்ன பதில் இருக்கு? எஸ்ன்னு ஒரு பதில் இருக்கு. இன்னொரு பதில் என்ன? நோன்னு ஒரு பதில் இருக்கு. இன்னொரு பதில் என்ன? வெயிட். இன்னொரு பதில் அப்படின்னா கிரேஸ். 4 பதில் இருக்குங்க. 4 பதில். சில நேரத்தில் எவ்வளோ போராடி ஜெபம் பண்ணி பார்த்துருப்போம், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா? அவருடைய பதில் நம்மால் ஆராய்ந்து முடியாதது. ஆமே. சில நேரத்தில் உடனே ரிலீஸ் பண்ணுவாருங்க. சில நேரத்தில் நோன்னு சொல்லுவார். சில நேரத்தில் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். சில நேரத்தில் என் கிருபை உனக்கு போதும். ஆமென். ஆண்டவர் அவளை எப்படி குணப்படுத்துறார் பாருங்க. தனியே அழைத்து ஆண்டவர் எல்லாரும் முன்பாக அவளை மேன்மைப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா?
நான் விசுவாசிக்கிறேன், இந்த 18வது நாளில் அநேகர் முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன். ஆமென். இத்தனை வருஷம் நீ அப்படியே இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த சபையில் எல்லாருக்கும் முன்பாக அழைத்து ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். நமக்கு சில காரியத்துல விடுதலை வேணும் அப்படின்னா ஆண்டவருடைய அந்த தொடுதல் நமக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்து அமரும்போது சோத்திரம், அவர் யாரை தொட்டாரோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைத்தது. ஆமென். அவரை தொட்டவர்களும் விடுதலை ஆனவர்கள், அவர் தொட்டவர்களும் விடுதலை ஆனார்கள். ஆமென். இல்ல, ஆலயத்தில் அவருடைய வஸ்திரத்தின் ஓரங்களால் இந்த ஆலயம் நிரம்பப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆலயத்தின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டது போல நம்ம விசுவாச அந்த தொடுதல் இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரே, இப்பொழுது விசுவாசத்தோடு வந்திருக்கிற, விசுவாசத்தோடு கை உயர்த்தி ஆராதிக்கிற உமது வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுகிறேன். எனக்கு இந்த பெரும்பாடு அகலட்டும், பெரிய பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை ஆகட்டும் என்று சொல்லி நாம் அவரை தொடுவதும் மட்டுமல்ல, ஆலயத்தில் அவர் நம்மை தொடுவதும் ரெண்டும் இருந்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கையாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார், தொட்டு சுகமாக்குறார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை, இதுதான் விட்டுருனாங்க இன்னைக்கு. ஆக்சுவலாக இந்த அற்புதம் செஞ்சது யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை மகிமைப்படுத்தினான்னு இருந்திருக்கும். இந்த ஒரு வார்த்தை ஊழியக்காரங்களுக்கும் நல்ல ஒரு பாடத்தை தருகிறது, அற்புதத்தை பெறுகிற நமக்கும் சிறந்த பாடத்தை தருகிறது. அல்லேலூயா. ஆமென். சாட்சி சொல்கிறப்ப யாரை மேன்மைப்படுத்தி சொல்கிறோம்? தேவன் எனக்கு அற்புதம் செய்தார். ஆமென். ஊழியரை மையப்படுத்தி சொல்லவே கூடாது. அந்த சாட்சி ஆண்டவர் விரும்பவே மாட்டார். ஊழியரிடத்தில் வல்லமை இருக்குது இல்லை, அவங்க ஒரு மெசஞ்சர், அதற்குரிய மதிப்பு கொடுத்தா போதும். கர்த்தருக்குரிய மதிப்புலாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு மெசஞ்சர், தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறவர்கள், அதுக்குரிய கனம் போதும். அதுக்காக அவங்கள உயர்த்தி வைக்கணும்னு அவசியமே இல்லை. விசுவாச மக்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்களும் அப்படிதான், ஒரு நாளும் தங்களை மேன்மைப்படுத்தக்கூடாது. இந்த அற்புதம் நடந்தது இயேசு கிறிஸ்து மூலம் தான் நடந்தது. ஆனால் அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. ட்ரினிட்டி இஸ் தேர். அங்கே திருத்துவம் இருக்கு பாருங்க. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் அற்புதம் செய்கிறப்ப எவ்வளோ தன்னை பிதாவை வெளிப்படுத்தி இருப்பார். ஆமென். இந்த வெளிப்பாடு இல்லாமல் எப்படி அவ பிதாவை மகிமைப்படுத்த முடியும்? தேவனை என்றால் பிதா. பிதாவை மகிமைப்படுத்தினார் என்றால் அவர் ஆண்டவர் முழுக்க இந்த அற்புதத்தை அப்படியே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணது பிதாவே செய்தது போல அவர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காண்பித்தார். அல்லேலூயா. ஊழியனுக்குள்ள ஒரு சிறந்த பாடம் மகிமைப்படுத்தினால்தான் போட்டிருக்கு, பை வேர்டா ஒன்றுமே இல்லை. அப்போ இயேசுவை எப்படிங்க மகிமைப்படுத்தலாம்? ஏன் கையை தூக்கி ஆராதிக்க சொல்கிறோம்? கண்ணை மூடி ஏன் ஆராதிக்க சொல்கிறோம்? வாயினால் நம்முடைய உணர்வுகளை 7% தான் வெளிப்படுத்த முடியுமா? சைக்காலஜி இட் சேஸ் ஒன்லி 7% தான், 7% தான் நம்முடைய உணர்வுகளை வாயின் வார்த்தையாக சொல்ல முடியுமா? அப்போ மீதி 93% எப்படி அப்படின்னா நம்முடைய பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. ஆச்சரியப்படுறது, ஃபேஸில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த முடியுமா? முகத்தை வச்சியே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வார்த்தையினால் மகிமைப்படுத்தினாலா அப்படின்லாம் சொல்லப்படலை. நான் யோசித்து பார்த்தேன், வார்த்தையினால் மகிமைப்படுத்தினாலும் எவ்வளோதான் மகிமைப்படுத்திருக்க முடியும். ஆகவே தான் ஆண்டு சொல்ல, உதடளவு ஆராதனை எனக்கு பிடிக்காதுங்கிறார். லிப்ஸ் வர்ஷிப் ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை. ஏன்னா வெறும் 7%, 93% எங்கே போச்சு? 93%. அப்போ நம்முடைய கர்த்தர் கொடுத்த பலத்தினால் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஆமென். அதுக்கு தான் கரத்தை தட்டு சொல்கிறோம், கரத்தை உயர்த்த சொல்கிறோம். நம்முடைய முகம்
ஆண்டவருக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். ஆமென். கண்களை மூடி பலவித முக பாவனைகளினால் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமென். ஆலயத்தில் நல்ல புரிந்து கொள்ளுங்க, வெறும் சத்தம் அது 7% தான். மீதி எப்படிலாம் அப்படிங்கிறது நீங்களே கண்டுபிடிங்க. இவள் பாருங்க, தேவனை அழகாக மகிமைப்படுத்தினால், அதுவும் இயேசுவை அல்ல, பிதாவை. ஆமென். சோத்திரம். அப்போ நினைக்கிறேன் இயேசு ஒதுக்கி வச்சிடலாமா? யோவான் 14 பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் பாருங்க, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். பயங்கர க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். பிதாவை அவரையும் பிரிக்கவே முடியாது. ஆகவே தான் கெத்சமனே தோட்டத்தில் அப்படி வியர்வை சிந்தி, வியர்வை இரத்தமாக மாறி சிந்தின ஜபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிலுவையில் எல்லாருடைய அகில உலக சோத்திரம் எல்லாருடைய பாவங்களும் சுமத்தப்பட்டபடினால் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆக பிதா அந்த நேரத்தில் பிதாவும் அவரும் பிரிகிற நேரத்தை நினச்சி தான் இந்த பாத்திரம் எனக்கு வேண்டான்னு சொன்னார். பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பிரிக்கவே முடியாது. ஆனால் தன்னை மறைத்து கொண்டார், பிதாவை வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாரும் முன்பாக கேட்குறார் பாருங்க ஒரு கேள்வி. 16ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அல்லேலூயா. 18 வருஷம் போராட்டங்க. உடனே ஆண்டவர் செய்தார், ஆலயத்தில் செய்தார். வருஷங்களா சில காரியத்தை நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், திடீரென்று உடனே இந்த நாளில கூட ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆபிரகாமின் குமாரத்திங்கிறார். ஏங்க ஆபிரகாமி, இவன் ஆபிரகாமோட ஜெனரேஷனா ஜீனியாலஜி வர்றாரான்னு பார்த்தா இல்லை. சக்கேயு ஒரு ஆயக்காரன், அப்படித்தானே, டாக்ஸ் கலெக்டர். அவனுடைய இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றார். அவனை எப்படி அழைக்கிறார் வாசிங்க. இதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19:9 வாசிக்க கேட்போம். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. குமாரனா இருக்கிறானே அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பிறப்பால் யூதர்கள் அல்லாவிட்டாலும் தேவனை விசுவாசிக்கிறதுனாலே அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியிலே வருகிறவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு தான்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். எங்க போட்டிருக்கு வாசிக்கலாம். கலாத்தியர் 3:7 வாசிக்கலாம். கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ, விசுவாச மார்க்கத்தார் நம்முடைய பேரே விசுவாசிகள், அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை அப்படிங்கிறார். நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததிகள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவன் பெயரை பெருமைப்படுத்தினார் ஆண்டவருக்கு. ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு வரணும் அப்படின்னா இதான் நிபந்தனை. தகப்பன் வீட்டை விட வேண்டும். ஆமென். அடுத்து என்னது சொல்லுங்க? தன்னுடைய இனத்தாரை அவன் விட வேண்டும். எதனாலும் சொல்லுங்க பாஸ்டர், நல்லது கெட்டதுக்கு யார் தான் வருவா? எங்க ரிலேஷன், அவங்கள போய் விட சொல்றீங்களே, விடணும். இதெல்லாம் நிபந்தனை. தகப்பன் வீட்டை மறக்க வேண்டும், இனத்தானை மறக்க வேண்டும், சொந்த ஊரை மறக்கணும். வாய்ப்பே இல்லை பாஸ்டர், வேற ஆளை பாருங்க. எங்கள் ஊரை நாங்கள் மறக்க முடியுமா? உன் சொந்த தேசத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, உன் வம்சத்தை விடு, நான் உன்னை பலுகி பெருக செய்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. சொந்த தேசத்தை விட்டான்,
கல்தேயர் ஊர் என்கிற தேசத்தை விட்டான். இன்றைக்கும் ஆண்டவர் புதிய ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்திலே அசைக்க முடியாத தேசம் இஸ்ரேல் தேசம். ஹல்லேலூயா, ஆமென். தகப்பன் வீட்டை விட்டான், ஊரை விட்டான், இனத்தை விட்டான். அவனை இன்றைக்கு உலகத்திலே யூத குலத்தை அழிக்க முடியாத ஒரு இனமாக மாற்றினார். ஆமென். விடணுங்க, ஆண்டவருக்காக விடணும், வேற எதுக்காக அல்ல. இந்த கால வேளையிலே ஆபிரகாமின் குமாரத்தி என்று கூனியை அழைக்க காரணம் என்ன அப்படின்னா, அவ தனியா வந்திருந்தா பாருங்க. எல்லாரும் அவளை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. பரவாயில்ல, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறத நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. விசுவாச வீராங்கனை அப்படி இருக்கணுங்க. ஆண்டவருக்காக என் இனத்தை விட நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவருக்காக என் தேசத்தை, என் சொந்த ஊரை விட நான் ஆயத்தமா இருக்கிறேன். சொல்ல முடியுமா? 18வது நாள் ஆண்டவர் உங்களை கேட்கிறார், நீங்களும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் மாறுவீர்கள். ஆமென். ஆண்டவருக்காக அதை செய்யுங்கள், கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமென். ஆனா ஒன்று செய்யணும், இந்த அற்புதம்லாம் செய்யும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த லூக்கா, மருத்துவனாகிய லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியத்தில் ஃபுல் ஃபோக்கஸாக இருப்பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி கட்டுகளை அவிழ்ப்பாரா, அவிழ்க்க மாட்டாரா? கட்டாயம் அவிழ்ப்பார். ஆமென். அதெல்லாம் செய்யும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறவா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். 2:20 4:15 குறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் லூக்கா இந்த சுவிசேஷத்தில் தேவனை மகிமைப்படுத்துவது ரொம்ப கருத்தாக இருந்தார். 2:20 4:15 5ஆம் அதிகாரம் 25 26 7ஆம் அதிகாரம் 16 13 17 15 18 43 இவைகளெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆசீர்வாதங்களாக இருந்தது. 18:43 வாசிங்க. சோத்திரம். 18:43. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. பாத்தீங்களா? குருடன் பார்வடையும் போது தேவனை மகிமைப்படுத்தணுங்க. எல்லா அற்புதத்தின் நோக்கம் அதுதான். வேற யாரையும் மகிமைப்படுத்தக்கூடாது. நம்ம சில நேரத்தில் நம்மளை நாமே மகிமைப்படுத்துவோம். ஏன் ஜெபம், ஏன் விசுவாசம், நான் கருத்தா தேடினது, அது சொல்லக்கூடாது. கர்த்தரே இரக்கம் செய்தார். அல்லேலூயா. ஆக 18:43 23:47 அப்போஸ்தல நடபடிகளும் லூக்கா எழுதினது தான். ஆக அப்போஸ்தல நடபடிகளையும் பார்த்தீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தின இந்த புகழ்ச்சி, ஆண்டவரை கனப்படுத்துவது, ஆண்டவருடைய நாமத்தை பெரிதாக உயர்த்துவது, இதெல்லாம் மையமாக வைத்து எழுதப்பட்டது. அதை குறித்து வைத்து நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 3:13, அப்போஸ்தலர் 4:21, அப்போஸ்தல நடபடிகள் 11:18, 13:48, 21:20 இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம குறித்து வைத்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கண்டிப்பா விடுதலை ஆக்குவார். அப்பொழுது நாம் இதை மறந்து போகக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அதுக்கு மூல பாஷையிலே டாக்ஸாசோ என்று பெயர். அப்படின்னா என்ன? ஆண்டவரை புகழ்வது, ஆண்டவரை கனப்படுத்துவது, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவது. ஆமென். உமது பிள்ளைகளோடு பேசினீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தெரியாமல் அநேக பலவீனங்கள் இருக்கலாம், சரீரத்தில் சோர்வுகள், ஆண்டவரே எதனால் வந்தது என்று நாங்கள் அறியாமல் இருக்கலாம். சொலகினால் புடைப்பது போல உம்மிடத்தில் பெர்மிஷன் கேட்டிருக்கலாம். ஆனாலும் எங்களை ஆண்டவரே சாத்தான் கையில் கொடுக்காம ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதுகாத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்படி எங்களுக்கு தெரியாமல் இந்த கட்டில் இந்த நாளில் 18வது நாளில் எல்லாம் நீர் ஆண்டவர் சுட்டரித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ இந்த ஆராதனையில் ஆண்டவரே உங்கள் நாம மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நீரே எங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்திருப்பீராக, உங்கள் நாமமே உயர்த்தப்படுவதாக. தொடர்ந்து 3 நாளை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை, திரளான ஜனங்களை கொண்டு வரும். ஜனங்கள் ஆண்டவர் கட்டுகளில் இருப்பது உமக்கு சித்தம் அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.